நிஷா பப்பாளி பழம் ஃபேஸ் பேக் அது அவங்க கொடுத்தப்பவே சமைச்சிருக்கணும், இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கணும். ஏன்டி நல்லா தானடி இருக்குது, அருமையாக இருக்குது. ஃபேஸ் பேக் போடுறதுக்காக நிஷா பப்பாளி பழம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. பாப்பா திங்கிறியா பப்பாளி பழம்? சேர்றா தங்க. நிஷா சாப்பிட மாட்டா, நிஷா மாசமாக இருக்கிறதுனால சாப்பிட மாட்டா. நீங்களும் மாசமாக யாரும் இருந்தீங்கன்னா பப்பாளி பழம்லாம் சாப்பிடாதீங்க. உங்களுக்கு தெரியாமல் இல்லை, காது குத்த வேணாம், குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு மறுபடியும் மாசமாக முடியாது. அப்படியா? எல்லா வயிறையும் வீடியோ போட்டு இதையும் போட்டுட்டுன்னா அப்படின்றவாங்க. அதாவது குடும்ப கட்டுப்பாடு பண்ணியாச்சுன்னு கொண்டா அந்த பழத்தை கட் பண்ணி அதில் கொடு. இது நல்லா இருக்கு. அது வேணாம், நீ நல்ல பழத்தை கட் பண்ண. முளைச்சி வருதுரி அந்த இதுக்கு. இரு பாப்பா உள்ள உட்காருங்க. இங்கிட்டு வா. பப்பாளி காய் இதை இல்லை ஓப்பன் பண்ணு. அடி காயாக இருந்தால் கூட்டு வச்சிடலாம், பப்பாளி கூட்டு அருமையாக இருக்கும். பழம் தாண்டி காய்டி. இது பழம் போடா. பப்பாளி பழத்தை எல்லாம் முதல் விதையெல்லாம் கொண்டு இதில் போடுறான். வயலில் போட்டுக்கலாம். இங்கிட்டு வா. சரியா? அப்போ அதை எடுத்துக்க பாப்பா, நீ எடுத்து சாப்பிடுக்க. குண்டா கிடைக்கும். அது என்னமோ முளைக்கிறதுக்கு போல இருக்கு, விதை போல இருக்கு. சரி, அந்த விதையை எடுத்து வச்சுக்கோ. நல்லா இருக்கா பாப்பா? அதை கீழே போட்டுரு. ஓகே, வேற என்ன நிஷா? நல்லா இல்லை போல இருக்கு. பப்பாளி பழம் உடம்புக்கு எவ்வளோ சத்து தெரியுமா? அவ்வளோ சத்து. சரி, இப்படி அலுவன பழத்தை திங்க முடியும், அதுக்கு சத்துன்னு. சரி, ஃபேஸ் பேக் போட்டுக்க. அவ்வளோதான், ஃபேஸ் பேக் போட்டுக்க. சாப்பிட்றது மோந்து பார்க்கலாமா? வந்து பார்க்கலாம். 65 நீ மோந்து பார்த்ததே இல்லையா? ஓடி இத்து போனா வாசம் வருதுங்கற, எப்படி போறாம எப்படி வாசம் வரும்? உப்புன்னு அடிக்குறாங்க. சரி, எங்க அப்பாவுக்காவது வெட்டி கொடு, அவராவது சாப்பிடுவார்.